வாழும் கடவுள் நம்மை வாழ வைப்பதற்காக இந்த அப்பத்தின் வடிவில் தன் உடலை இரத்தத்தை நமக்கு உணவாக தந்திருக்கிறார். இதோ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயத்தில் இந்த உயிருள்ள கடவுளைத்தான் திருப்பலி வழியாக கண்டுகொள்கிறோம், அவரை வணங்குகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இந்த உயிருள்ள கடவுளை நற்கருணையில் நாம் உட்கொள்கிறோம். அந்த நற்கருணை கடவுள் இயேசுவின் பிரசன்னம் நமது மத்தியிலே இன்று கடந்து வருகிறார், நம்மை சந்திக்க வருகிறார். நம்மை, நம் குடும்பத்தை, நம் வாழ்கிற பகுதியை, நம் வாழ்கிற சூழலை அவர் உடனிருந்து சந்திக்க வருகிறார். அதுதான் இந்த நற்கருணை பவனியின் அனுபவம். இயேசு வாழ்ந்த பொழுது அவர் ஊர்கள் தோறும், பட்டிகள் தோறும், நகர்கள் தோறும், வீதிகள் தோறும் நற்செய்தி அறிவிக்க சென்றார். அவர் செல்லுகிற இடமெல்லாம் வாழ்வு, அவர் செல்லுகிற இடமெல்லாம் ஆசி, அவர் செல்லுகிற இடமெல்லாம் எப்படிப்பட்ட நோய் தாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கையோடு வந்தார்கள், இயேசுவின் தொடுதலால் குணம் பெற்றார்கள் என்று வாசிக்க கேட்கிறோம். இயேசு ஆண்டவர் வீதியிலே செல்லும் பொழுது பார்த்திமேயு என்கிற ஒரு பார்வையற்றவர், இயேசு அந்த வீதி வழியாக வருகிறார், கடந்து செல்கிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனேயே, இயேசுவே தாவீதின் மகனே, பாவி என் மீது இரக்கம் வையும் என்று அந்த கும்பல், பெரிய கும்பல் இயேசுவோடு செல்லுகிறது. அந்த கும்பலுக்கு மத்தியில் தன் வார்த்தை, தன் கூக்குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக ஓங்கி கத்துகிறார் அந்த பார்த்திமேயு. எல்லோரும் அதட்டுகிறார்கள், சும்மா இரு, கத்தாதே, போதகரை தொந்தரவு செய்யாதே. அதோடு என்னென்னலாம் அவர் சொல்லி திட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த அதட்டலுக்கெல்லாம் அஞ்சாத அந்த பார்த்திமேயு பார்வையற்றவர் இன்னும் ஓங்கி கத்துகிறார், இயேசுவே தாவீதின் மகனே, பாவி என் மீது இரக்கம் வையும் என்று கத்துகிறார். இயேசுவின் காதுகளில் அவரின் கூக்குரல் விழுகிறது. நிற்கிறார், திரும்புகிறார், அவரை வரச் சொல்லி அழைக்கிறார். அவர் துள்ளி குதித்து எழுந்து ஓடுகிறார். இயேசு அவரை சந்திக்கிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு அவரை தொடுகிறார். நீர் விரும்பியபடியே நடக்கட்டும், பார்வை பெறு என்கிறார். பிறவி குருடர், பிறவியிலேயே பார்வையற்றவர் பார்வை பெறுகிறார். இயேசு அவர் கடந்து வந்த அந்த பாதையில் நடந்த யார் ஒருவர் அவரை நம்பிக்கையோடு இயேசுவை பார்க்கிறார்களோ, அணுகுகிறார்களோ, அவர்களுக்கு கிடைத்த அந்த அருளின், அந்த ஆசீரின் அனுபவம், வாழ்வின் அனுபவம், குணப்படுத்துதலின் அனுபவம், நோய் நீங்கி நலம் பெறுதலின் அனுபவம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை யாரெல்லாம் நம்பிக்கையோடு பார்க்கிறீர்களோ, இந்த உயிருள்ள கடவுளை யாரெல்லாம் நம்பிக்கையோடு அன்பு செய்கிறீர்களோ, இந்த அவர் கடந்து வருகிற இந்த பவனியில் யாரெல்லாம் நம்பிக்கையோடு அவரை அணுகி வருகிறீர்களோ, அவர்கள் எல்லோருக்கும் வாழ்வு உண்டு, எல்லோருக்கும் குணப்படுத்துதல் உண்டு, எல்லோருக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டு, எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை உண்டு. இதை நம்புங்கள். நம்புவோருக்குத்தான் உன் நம்பிக்கைப்படியே, நீ விசுவாசத்தபடியே உனக்கு நடக்கட்டும், நீ குணம் பெறு என்று சொல்லுகிறவர் நம் இறைவன். பல நேரங்கள்ல அந்தி கிறிஸ்து அப்படின்னா என்ன நம்பர் சொல்லுவோம் நம்ம? அந்தி கிறிஸ்துவோட நம்பர் என்ன? வெரி குட், 666 666. பைபிள் அந்தி கிறிஸ்து யாரு அப்படின்னு சொல்லுதுன்னா,
யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 66வது இறைவார்த்தை. அதுதான் 666 இல்ல. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 66வது இறைவார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 66வது இறைவார்த்தை, அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இப்போ அந்தி கிறிஸ்து யாரு? அந்தி கிறிஸ்துக்கள் யாரு? 666வது நம்பர் யாரு? யார் இயேசுவை விட்டு விலகுகிறார்களோ, யார் இயேசுவோடு சேர்ந்து பயணிக்கவில்லையோ, அவரோடு சேர்ந்து செல்லவில்லையோ, அவர்கள் எல்லோருமே அந்தி கிறிஸ்துக்கள். அலகையின் சார்பாக நிற்கிறவர்கள், இந்த உயிருள்ள கடவுளை எதிர்த்து நிற்கிறவர்கள். அவங்க யாருன்னா இயேசுவின் சீடர்கள். இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர், அவரோடு அவர்கள் சேர்ந்து செல்லவில்லை. இன்னைக்கு பாருங்க, நம்ம கிராமத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறோம். மேல் சித்தாமூர்ன்றது நான் 1995 2000 வரை செயின்ட் ஆன்ஸ் போர்டிங்கில் தான் படித்தேன், திண்ணியோட தான் படித்தேன். இங்கே என்னோட நண்பர்களும் அங்கே பலர் இருக்கிறார்கள். இப்போ ஃபாதர் ஹவுஸ்க்கு வந்தபோது அந்த வரலாற்று லிஸ்ட்டை பார்த்தேன். 1880களில் ஆரம்பிக்கப்பட்ட பங்கு ஏறக்குறைய 220 வருடங்களுக்கு மேலான பழமை வாய்ந்த நம்பிக்கை விளைந்த இந்த பங்கு இன்று ஒரு நற்கருணை ஆண்டவர் என்னை தேடி வரார். ஃபாதர் எப்போ அனௌன்ஸ் பண்ணாரு கார்பஸ் கிறிஸ்து இருக்குதுன்னு, நற்கருணை பவன் இருக்குதுன்னு எப்போ தெரியும் உங்களுக்கு? ஏன்னா ஃபாதர் எங்களுக்கு சொல்லியே 2-3 வாரத்துக்கு முன்னாலே எங்களுக்கு சொல்லிட்டாரு இருக்குது நம்ம வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு எப்போ சொல்லியிருப்பாரு? இயேசு என்னை தேடி வருகிறார், என் வீதிக்கு வருகிறார், என்னை ஆசீர்வதிக்க வருகிறார், என் குடும்பத்தை சந்திக்க வருகிறார், என்னை குணப்படுத்த வருகிறார், எனக்கு வாழ்வு கொடுக்க வருகிறார் என்று தெரிந்தும் கூட இந்த இயேசுவோடு சேர்ந்து செல்ல மனம் இல்லாமல், அல்லது இந்த இயேசுவை சந்திப்பதை விட வேறு ஏதோ முக்கியமான வேலை ஒன்று இருப்பதாக கூறிக்கொண்டு இயேசுவை விட்டு விலகிய நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே எத்தனை பேர்? ஒரு வகையிலே அப்படிப்பட்ட நாம் எல்லாமே அந்தி கிறிஸ்துக்கள் தான். இயேசுவுக்கு எதிராக நிற்கிறவர்கள் தான். இயேசுவோடு நாம் இல்லை அப்படின்னா, இயேசுவோடு நாம் சேர்ந்து செல்லவில்லை அப்படின்னா, இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது, நிறைவு இருக்காது, நிம்மதி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, வளமை இருக்காது, எதுவும் இருக்காது. இவர் இல்லாத இடத்திலே எப்படி வாழ்வு இருக்கும்? இவரை அன்பு செய்யாத இடத்திலே, இந்த உயிருள்ள கடவுளை நேசிக்காத இடத்திலே, இவர் மீது நம்பிக்கை கொள்ளாத மனங்களிலே எப்படி மகிழ்ச்சி இருக்க முடியும், சமாதானம் இருக்க முடியும், வாழ்வுக்கான அந்த வழிகள் எல்லாம் கிடைக்கும்? பிரியமானவர்களே, ஒரு வகையிலே இயேசு இல்லாமல் வாழ்ந்து முன்னேறியும் கூட பயனில்லை. என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் இதை ரொம்ப தெளிவானவர் சொல்றாரு, என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை பிரிந்து விட்டு பெருசா சாதிச்சிடலாம். அப்படி சாதிப்பதாக நினைப்பதும் கூட ஒன்றுக்கும் உதவுவதாக ஆகிவிடும். நம்புங்கள், இந்த உயிருள்ள தெய்வத்தை நம்புங்கள், இவரை அன்பு செய்யுங்கள். இவரிடம் உங்களை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் பெற்றோரை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நம்புங்கள். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள்
அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த நற்கருணையின் வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை உம் நற்கருணையின் பிரசன்னத்தில் வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை, உடனிருப்பின் பயனை, வாழ்வின் பயனை, நோய் நீங்கி நலம் பெறும் பயனை, உமது மனப்பாங்கை பெற்றுக்கொண்டு நிலை வாழ்வுக்கு தகுதி பெறும் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.